வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பனியார சட்டியில் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்துட்டு இதோட 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு தூசி இல்லாத வெல்லம் தான் எடுத்திருக்கேன், அதனால டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கரைச்சாச்சு. பவுடராக சேர்த்துருக்கனால ரொம்ப ஈஸியாகவே கரைஞ்சிரும். இது இருக்கட்டும். அடுத்த ஒரு மிக்சியில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குட்டியான இலக்கி வாழைப்பழம் 5 எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திங்கன்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற அரிசி மாவு எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. இதோட நான் ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் தேங்காயும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வெல்லம் ரெசிபி பண்ணாலும் அதில் தேங்காய் சேர்த்திங்கன்னா அதோட காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெசிபிலேயே அந்த தேங்காய் சாப்பிடும் போது கடிப்படுறதான் டேஸ்டே. இப்போ இந்த பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம குழிப்பணியார சட்டியில் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம வாழைப்பழத்தில் செஞ்சுருக்கனால ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நெய் நடுவில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட நெய்யப்பம் பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நெய்லேயே பண்ணியிருக்கனால நல்லா கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.